அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்னைக்கு வருகிற ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பணம், பொன் பொருள், தங்கம் சேர்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடுனே சொல்லலாம். வெள்ளியாகட்டும், தங்கமாகட்டும், பணமாகட்டும், பொன் பொருளாகட்டும், தன தானியமாகட்டும் நமக்கு சேர்றதுக்கு சிறந்த ஒரு வழிபாடுனே சொல்லலாங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அனைத்தும் பெருகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்கிற இந்த வழிபாடு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பெருகும். செல்வமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், நம்ம செய்கிற இந்த வழிபாட்டினால அனைத்தும் பெருகுன்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 11 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட 11 ரூபாய், 10 ரூபா, 1 ரூபா கூட எடுத்துக்கலாம். இல்லை 10 ரூபா நாணயம் இல்லைனாக்கா 10 ரூபா பணம் வச்சுட்டு 1 ரூபா நாணயத்தை அது கூட வச்சுருக்கேன். இது கூடவே சேர்க்கக்கூடிய இந்த முக்கியமான பொருள்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருடம் முழுவதுமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, அதுவும் இன்றைய முக்கியமான அந்த பெருகக்கூடிய நாளில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலாகட்டும், அது வியாபாரமாகட்டும், நம்ம எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் இந்த முக்கியமான வழிபாட்டு முறையை செய்யுங்க. அது கூடவே இந்த 11 ரூபா பணத்துக்கு கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வில்வ இலை. இந்த வில்வ இலை ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு திங்கக்கிழமையில் வருதுங்க. இந்த திங்கக்கிழமை சோமவார நாள். இந்த நாள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு விசேஷமும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தூக்கி கொடுக்குங்க. அதாவது அந்த நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள் பெருகக்கூடிய நிகழ்வுகளாகவே இருக்கும். அதனால தான் இந்த வில்வ இலைகளை அது கூட வைக்க சொல்கிறது. அதனால் இந்த பொருள்கள் எல்லாத்தையும் இந்த தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க. நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது யமகண்டம், ராகு காலம் இதெல்லாம் தவிர்த்து விடுறது நல்லதுங்க. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 7 to 9 ராகு காலம். யமகண்டம் பார்த்தீங்கன்னா 10 to 12 யமகண்டம். இந்த 2 நேரத்தையும் தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக உத்தமம். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 மிக உகந்த நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. அதை விட்டிங்கனாக்கா அடுத்தது 12:15 to 1:15 நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். இல்லைங்க நான் இரவு செய்யலாமா இந்த பூஜை முறையை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இரவு செய்யலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி செய்கிற இந்த வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைங்க நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், ஈவினிங் தான் செய்யணும்னா கண்டிப்பாக செய்யலாங்க. அதனால் தப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் நல்ல நேரத்தை, உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நான் சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் 11 ரூபாய் நாணயம், அது கூட 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இந்த வில்வ இலைகள் எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. வருகிற காலங்கள், இந்த வருடம் முழுவதும் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு, நல்ல ஒரு லாபத்தை கொடு, நான் செய்கிற தொழிலாகட்டும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு நல்லதாகவே முடிய வேண்டும். குழந்தைகள் நல்லா படிக்கணும், படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரணும், என் குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரணும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே ஒரு முடிச்சா போட்டு நீங்கள் பூஜை அறையிலே வச்சு உங்களோட பூஜையை முடித்த பிறகு அந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. இதை 1 மாதம் கழித்து கூட நீங்கள் அந்த காசை எடுத்து நீங்கள் எப்போவும் சாமிக்காக சேர்த்து வச்சுருப்பீங்க, பூஜை பண்ண காசெல்லாம் அதோடு எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பொருள்களை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இல்லை நீர்நிலைகள் இருக்குன்னா அதில் தூக்கி போட்டுருங்க. இதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த சிறிய எளிய வழிபாட்டை கண்டிப்பாக, இந்த பொருள்கள் எல்லாம் இல்லாத வீடுகளே இல்லை. அதனால் நீங்கள் பூஜை அறையில் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ நல்ல நேரம் நான் சொன்ன நேரத்தில் அதில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. அதுவும் திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்கிறது. அதே நேரம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட
கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வருகிற காலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே அமையும். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. அடுத்த ஆடிப்பெருக்குள்ளே ஓஹோன்னு வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.